இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாறு நம்ம ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், ஒரு வரலாறுங்கிறது எப்படி உருவாகுது, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழர்கள் தங்கள் மொழியை ஒரு மொழியாக கருதவில்லை என் அன்பு சொந்தங்களே. தமிழர்கள் தங்கள் மொழியை உயிரென துவக்கினார். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிர். ஃபர்ஸ்ட் வரலாறு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன் இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, ஒரு 1000 வருஷம் கழிச்சு, 1000 கூட போக வேண்டாம், நம்ம ஒரு 100 வருஷம் கழிச்சு, 100 வருஷத்துக்கு அப்புறம் போயிக்கலாம். ஸோ ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்க போற ஒரு குழந்தைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்மளோட மக்கள், நம்மளோட முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத தேடி படிக்கிறாங்கல்ல, அதுதான் வரலாறு. வரலாறு அப்படிங்கிறது உண்மையை மட்டும்தான் பேசணும். இந்த காலகட்டத்தில் இது நடந்திருக்கு, இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்க தவறி இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையை மட்டுமே பேசுறது தான் வரலாறு. ஸோ எல்லா வரலாறுமே இங்க இருக்கு. வரலாறுல நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு போர் நடக்குதுன்னு வைங்களேன். ஒரு போர் நடக்குது, அந்த போர்ல 2 படை அடிச்சுக்குவாங்க. எதுனா ஒரு போர் நடத்துற ஒரு நாடும் எதிர் நாடும் 2 நாடுமே அடிச்சுக்கும். இப்ப போர் நடத்துற நாடு ஜெயிச்சிச்சு அப்படின்னா, ஜெயிச்ச நாடும் வரலாறு இருக்கும், தோத்த நாடும் வரலாறு இருக்கும். இந்த சுத்தியும் சில மனுஷங்கள்லாம் இருப்பாங்கல்ல, சும்மா அந்த போர்லாம் விமர்சிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த வரலாறு வர மாட்டாங்க. அதான் ஒரு கோட்பாடே இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு. வென்றவன் தோற்றவன் இருவருக்குமே வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் விமர்சிப்பவனுக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி இருந்ததாக கூட தகவல் இல்லை. அதுதான் அது இதுல இருந்தா வருது. ஸோ அதையே நம்ம படிக்கணும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வரலாறுலாம் முக்கியமா? ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சா ஒரு ஒர்க் கிடைக்குது, இல்ல வேற ஏதாவது படிச்சா அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி படிச்சா அதுக்கு ஒரு ஒர்க் கிடைக்குது, வரலாறு படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதான் தவறு. வரலாறு படிக்கணும். ஏன்னா வரலாற்றை மறந்த இனம் சுடுகாட்டில் இருக்கும் பிணத்துக்கு சமமானது. ஸோ வரலாறை எல்லா மக்களும் படிக்கணும். மொழி இல்லை என்றால் இனம் இல்லை, இனம் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த நிலப்பரப்புல ஒண்ணுமே இல்லை, இனம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தமிழ் இனம் அப்படிங்கிறது இப்ப மட்டும் இல்ல, 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றி இப்போ வரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நெடிய வரலாறு. உண்மையை சொல்ல போனா குமரிக்கண்டத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாமே தமிழர். அது நிறைய டாபிக் வரும், அது இன்னொரு நாள் பேசுவோம். ஆனா பேசிக்கா மேலோட்டமா சொல்லிடுறேன். குமரிக்கண்டத்துல வாழ்ந்த மக்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்க. அங்க பேசப்பட்ட மொழியும் தமிழ் தான். மொழி எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் விலங்கொலி மொழிக் கொள்கை அதுல இருந்தா ஒரு மொழியை உருவாகுது. எந்த ஒரு மொழியா இருந்தாலும் பரவாயில்ல, விலங்கொலி மொழிக் கொள்கையில இருந்தா ஒரு மொழி உருவாகுது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அது அடுத்த டாபிக்ல விரிவா சொல்லிடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ பூனை எப்படி கத்தும், மியான் கத்துள்ள அந்த பூனையை குறிக்கிறதுக்கு அந்த மியானா பூனை, அது அப்படியே அதுக்கு எப்படி கத்துமோ, அது என்ன சவுண்டு விடுமோ அந்த சவுண்டவே அதோட பேரை வச்சு குறிப்பிட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்கில் அது இன்னமும் பல மொழிகள்ல அது எப்படி கத்துமோ அதோட நேமும் அதுவாக தான் இருக்கும். ஸோ இன்னும் பல மொழிகள் அது இருக்கு. மொழி கொள்கையில் இருந்து அதுக்கப்புறம் தமிழ் மொழி, அதுக்கப்புறமா விலங்கொலி மொழி கொள்கையில் இருந்து அப்படியே மெதுவா மொழி பிறக்குது. ஆனா தமிழுக்கு மட்டும்தான் இலக்கண இலக்கிய வரலாறு அனைத்து வரலாறுமே இருக்கு. ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் ஒரு கவிஞர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற கவிஞர்களும் ஓகே. ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த கவிஞர்கள் இருந்திருக்காங்க. இப்ப திருக்குறள் எத்தனை வருஷம் நீங்க வரலாறுல படிக்கும்போது போட்டிருக்கோம், 2000 வருடத்திற்கு பழமையான திருக்குறள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனா திருக்குறள் உருவாகி 2000 வருடம் தான் ஆயிருக்குமா அப்படின்னா அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். தோராயம் தான் சொல்றாங்க, 2000 ஆண்டுகளுக்கு பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது 3000 ஆண்டு 4000 ஆண்டு கூட இருக்கலாம். 60 திருக்குறள் மட்டும்தான் இருக்கலாம்லாம் இல்ல, இன்னும் இருந்திருக்கும். ஆனா இப்ப திருக்குறள் மட்டும் இருக்கு, ஆனா இன்னமும் இருந்திருக்கலாம். ஆனா திருக்குறளுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறுன்னு பாத்தீங்கன்னா, காந்தி அவர்கள் இருக்காங்கல்ல, மகாத்மா காந்தி அவர்கள் டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதுவது வழக்கம். டால்ஸ்டாய் என்ன பண்ணுவார்னா, காந்திக்கு கடிதம் எழுதுவார். கடிதம் எழுதும் பொழுது டால்ஸ்டாய் எழுதுறாரு கடிதத்துல, அந்த கருணை, அன்பு, பாசம், நேர்மை, உண்மை, மெய், அறம் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அங்க நிறைய இருக்கு. அது போக அந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அவர் டால்ஸ்டாயோட கண்ணீர் துளிகள் இருக்கு. இது காந்திக்கு வருது. இந்த கடிதம் யாருக்கு வருது அப்படின்னா காந்திக்கு வருது. காந்தி இதை படிக்கும்போது என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, என்ன டால்ஸ்டாய் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு,
கண்ணீரோட வேற இந்த கடிதம் இருக்குது அப்படின்னு சொல்லி காந்திக்கு ஒரே ஆச்சரியம். திருப்பி இவர் கடிதம் போடுறாரு. என்ன டிரான்ஸ்டா இப்படி இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க, இதெல்லாம் எங்கிருந்து படிச்சீங்க, நீங்க கலங்கி மனம் கலங்கி வேற எழுதிருக்கீங்க, இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்டீங்கன்னு கேட்ட பொழுதுதான் டால்ஸ்டாய் திருப்பி கடிதம் போடுறாரு. என்ன கடிதம் அப்படின்னா, மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, நீங்க போராடி ஒரு சுதந்திரம் பெறணும்னு நினைக்கிறீங்களே இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு, அந்த நாட்டுல தமிழினத்துல திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் உருவாக்குனது அந்த திருக்குறள், அவர் எழுதுனது அந்த திருக்குறள். அதுலதான் ஆகச்சிறந்த கருத்துக்கள் எல்லாமே இருக்கு. அதுலதான் இந்த வார்த்தைகள் எல்லாமே இருக்கு. அன்பு, கருணை, பாசம், நேர்மை, அறம், உண்மை அப்படிங்கிற எல்லா வார்த்தைகளும் அதுலதான் இருக்கு. ஆகச்சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி டால்ஸ்டாய் எழுதுறாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் என்ன பண்றாரு, திருக்குறள் புக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேட் இருக்கு, ஹிந்தி டிரான்ஸ்லேட்ல எடுத்து படிக்கிறாரு. யாரு? காந்தி. அப்ப காந்திக்கு தமிழ் தெரியுது, ஹிந்தி டிரான்ஸ்லேட்ல படிக்கிறாரு. படிக்கும் பொழுது அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, திருக்குறள் எல்லாத்துக்குமே உலக பொதுமறை தான் திருக்குறள், எல்லாத்துக்குமே அது பிடிக்கும். அது எல்லா அறம் சார்ந்த கருத்துக்கள் உள்ளடக்கியது திருக்குறள். திருக்குறள் ஒரு இனத்துக்கானதோ ஒரு மதத்துக்கானதோ அப்படி எதுக்கு எதிரானது இல்லை, உலக பொதுமறை தான் திருக்குறள். அது எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அப்போ காந்தி அவர்கள் அதை படிக்கிறாங்க. படிச்சோடனே காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த ஒரு ஜென்மன் ஒண்ணு இருந்தா நான் தமிழ் இனத்துல பிறக்கணும், அந்த இனத்திலேயே பிறந்து அந்த இனத்தின் தாய்மொழியான தமிழ்லயே அந்த திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கடிதத்தை டால்ஸ்டாய் கூட அனுப்பி வைக்கிறாரு. இப்படி பேச்சாளர்கள்லாம் அதிகமா அந்த வரலாறு, இந்த ஒரு சில சம்பவங்கள் இதெல்லாம் குறிப்பிட்டு பேசுவாங்க. அது வரலாறு படிச்சா அந்த ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற நீங்க வரலாறு படிச்சீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள இருக்கு, அந்த அளவுக்கு தான் அந்த அறிவு இருக்கும். இப்பவே உலகத்தை படிச்சிட்டீங்கன்னா, உலகத்தோட வரலாறு எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்களே வரலாறு அப்படிங்கிறது ஏதோ ஒருத்தங்க வாழ்ந்தாங்க, அவங்களோட கதை எழுதி வச்சிருக்காங்க, அதை படிக்கணுமான்லாம் நினைச்சு அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. யாரு வரலாறு கிடைக்குதோ எடுத்து படிங்க. அது உங்களுக்கு பிடிக்காதவங்க தெளிவா படிங்க. ஏன் நம்ம சேனல்ல கூட ஒருத்தர் வரலாறா போட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க உங்களுக்கு யாராவது வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வரலாறு கண்டிப்பா அந்த வரலாறு நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறமா வரலாறு படிச்சுட்டோம், எல்லா வரலாறும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சிந்திப்போம், அந்த காலத்திலேயே மனிதர்கள் அப்படி இருந்திருக்காங்க, நம்ம இந்த காலத்துலயே இப்படி இருக்கோம், இவ்வளவு சீப்பா இருக்கோம், நம்ம நேர் வழியில சொல்லணும், நம்ம ஏன் குறுக்கு புத்தியில யோசிக்கிறோம், நேர் வழியில செல்லலாம் அப்படின்னு சொல்லி அறம் சார்ந்த சிந்தனைகள் வரும். முக்கியமா திருக்குறள் அப்படிங்கிற நூல்லாம் படிச்சோம்னா அறம் சார்ந்த சிந்தனையாவே இருக்கும். அதான் திருக்குறளோட மகிமை. திருக்குறள் அப்படிங்கிறது வெறுமனே 2 வரின்னு தான் சொல்றாங்க. ஆனா 2 வரியிலேயே ஒரு உலகத்தையே கட்டி ஆடணும்னா அது திருக்குறள் மட்டும்தான். இன்னைக்கு பல மொழிகள்ல மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. அவ்வளோ ஆகச்சிறந்த கருத்துக்கள் நம்ம இடத்துல இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரலாறு இருக்கு. சங்க இலக்கிய காலம், ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு புத்தகங்கள் ஃபேமஸா இருக்கும். அது அடுத்த வீடியோல ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டுருவேன், பாருங்க. எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஆனா வரலாறு பொய்யா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா உண்மையிலேயே அது அப்படி பொய்யா இருக்காது வரலாறு. ஏன் அப்படின்னா, இப்போ இதிகாசம் போய் பேசும், புராணங்கள் போய் பேசுவோம், ஆனா வரலாறு போய் பேசாது. ஏன் அப்படின்னா அது வரலாறு போய் பேசக்கூடாது. பல இலக்கியங்கள் இதிகாசங்கள் போய் பேசலாம். ஏன் பேசலாம் அப்படின்னா அது சுவையோடு இருக்கிறதுனால போய் பேசுவோம். அந்த எழுத்து சுவையோட அந்த படிக்கும் பொழுது ஒரு உச்சரிப்பு மிகுந்த ஒரு சொற்களாக இருக்கணும்னு சொல்லி அது போய் பேசும், இலக்கியமோ இதிகாசமோ. ஆனா வரலாறு போய் பேசாது, உள்ளபடி எழுதிவிடும். அதான் வரலாறு உள்ளது உள்ளபடி எழுதும், அதுதான் வரலாறு. இப்ப என் வரலாறு நானே எழுத முடியாது, நான் வாழ்ந்து மறைச்சிடுறேன்னா என் வரலாறு வேற யாராவது எடுத்து எழுதுவாங்க, அதுதான் வரலாறு. என் வரலாறு நானும் கூட எழுதலாம் பயோகிராஃபியா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதுக்கப்புறமா இங்க எல்லா மனிதர்களுமே வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி மனிதர்களுக்கு மேல இந்த உலகத்துல வாழ்றாங்க. லட்சம் கோடி மனிதர்களுக்கு மேல இந்த உலகத்துல வாழ்றாங்க. ஆனா எல்லாரோட வாழ்க்கையும் வரலாறா மாறுதான்னு பாத்தீங்கன்னா மாறல. கிட்டத்தட்ட 1% அப்படியா, கிட்டத்தட்ட 1% பீப்புள்ஸோட அந்த வரலாறு மட்டும்தான் அந்த வரலாறாவே மாறுது. ஏன் அப்படின்னா அவங்க தான் சாதனை படைக்கிறாங்க, எல்லாமே படிக்கிறாங்க. ஏன் நம்மளால முடியாதுன்னு பாத்தீங்கன்னா முடியும், எல்லாருனாலையும் முடியும். எல்லாருமே சாதிக்கணும்னு சொல்லிதான் பிறந்து வராங்க. வர வழியில அவங்க இலக்க நிர்ணயிச்சுட்டு தான் வராங்க. ஆனா இந்த இலக்குக்கு போகாம திசை மாறி போறதுனாலதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வரலாறு பக்கங்கள் எல்லாமே மூடப்படுகிறது. அதனால நீங்க என்ன படிப்பீங்களோ படிக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது, வரலாறு மட்டும் கண்டிப்பா நீங்க படிக்கணும். அவ்வளோ அழகா இருக்கு வரலாறு. நம்ம சேனல்லயே நிறைய வரலாறு போட்டிருக்கோம், இனியும் வரலாறு போடுவோம்.
ஸோ வரலாறு முதல்ல படிங்க, நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.